இங்க தமிழ் பேசுவதால் தமிழ்நாடுன்னு சொன்ன பாரதி இந்தியாவை என்னன்னு சொல்றாரு? இந்தியாவை ஆரிய நாடுங்கிறாரு, ஆரியர் தேசம்ங்கிறாரு. அப்ப அப்ப அதுல என்ன கண்ணோட்டம் இருக்கு? அப்ப தமிழ்நாடுன்னு சொல்வதற்குள் அவர் மொழி உணர்வு, தமிழரோட அடையாளம் சார்ந்தெல்லாம் சொல்லல. மொழி பேசுகிறார்கள், அதனால தமிழ்நாடு. தெலுங்கு பேசுனா தமிழ்நாடுங்கிற அந்த அந்த கவிஞருக்கு உணர்வோட சொல்றாரு தவிர, அவரோட இந்தியாங்கிற கண்ணோட்டத்தில் ஆரிய நாடுன்னு சொல்லணுங்கிறது தான் அதோட உள்ளர்த்தமா இருக்கு. அதோட சேர்த்து புரிஞ்சுக்கணும். நான் இதுல என்ன கேட்க விரும்புறேன்னா, சரி பாரதியார் தமிழ்நாடுன்னு சொன்னாரு, அதைத்தான் அண்ணா செய்தார்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்தாரு. அவர் யாருக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தாரு? தமிழ்நாடு பேர் வைக்கணும்னு. காமராஜர் ஆட்சிக்கு எதிராக இருந்தாரு. அப்ப நீங்க உண்ணாவிரதம் பாரதியார் சொன்ன தமிழ்நாடு அப்பவும் வைக்கல காமராஜர் பேரு. சங்கரலிங்கனார் அதே ஊரை சேர்ந்தவர், அதே சமூகத்தை சேர்ந்தவர். பெருந்தலைவர் காமராஜர் சொந்த ஊருக்காரரு, அதே சமூகத்தை சேர்ந்தவர். உயரே மாய்ச்சிக்கிட்டாருங்க. தன் உயரையே கொடுத்தார் தமிழ்நாடு பேர் வைக்கணும்னு. அப்ப காமராஜர் பேர் வைக்க முடியாதுன்னு சொன்னார்ல, அண்ணா பேர் வைத்த அண்ணாவே நீங்க எதிர்நிலையில பேசுறீங்கன்னா, தமிழ்நாடுன்னு பாரதியார் சொன்ன சங்கரலிங்கம் உண்ணாவிரதம் இருந்தா தமிழ்நாடுன்னு பேர் வைக்க முடியாதுன்னு இருந்தாரு இல்ல. அப்ப அது குறித்து உங்க கருத்து என்ன சொல்லுங்க? அப்ப இதுலதான் நிக்கிறாங்க. அப்ப என்னன்னா, இதை எதையாவது பயன்படுத்தி திராவிட எப்படி காமராஜரை பயன்படுத்தி திராவிட இயக்கத்துக்கு எதிராக, அண்ணாவுக்கு எதிராக, கலைஞருக்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக பேசுகிற மோசடியை எப்படி இந்த நபர் செய்தாரோ, அதுபோல் இந்த இடத்துல பாரதியாரை பயன்படுத்தி இதை செய்ய முடியுமான்னு பாக்குறாரு. நீங்க தமிழ்நாடுன்னு வைத்துக் கொண்டு அண்ணாவை நெருக்க முடியாது. தமிழ்நாடுன்னு பேர் வைத்துக் கொண்டு காமராஜருக்கு தான் நெருக்கடி. காமராஜர் தான் பேர் வைக்க கூடாது. தமிழ்நாடுன்னு பேர் வச்சது அண்ணா இல்ல, சங்கரலிங்கனார் எங்க தாத்தா தான். வைக்க கூடாதுன்னு சொன்னார், வைக்க முடியாதுன்னு சொன்னவர் காமராஜர். அது குறித்து உங்க கருத்து என்ன? அப்போ நீங்க எவ்வளவு மோசடி பேர் வழியா இருக்கிறீங்க. அந்த மேடையில் யாரை விமர்சனம் பண்ணா உங்களுக்கு எடுபடுமோ அங்க எடுபடு, அது பற்றி பேசுறீங்க. இன்னொரு புறத்தில் நீ ஊரு பூரா பாரதிதாசனுக்கு போஸ்டர் அடிச்சு விட்டுறல, திராவிட இயக்க கவிஞன் தான் உனக்கு சூடு சொரண மானம் இல்லாம பெரியார் இயக்கத்தை சேர்ந்த திராவிடம் 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 பாரதியாருக்கு நேரடி எதிராக மறுப்பு எழுதுறது பாரதிதாசன் தான். அவர் சீடரா இருக்கலாம். பாரதிதாசனோட கண்கள் திறக்கப்பட்ட போது அவர் நாம் தமிழர்னு சொல்லிட்டாரு. அதான் நாம் தமிழர் சீமான் தான் என் வாரிசுன்னு சொல்லிட்டாரு. அதையும் சேர்த்து சொல்லிருங்க. அதாவது அவர் வார்த்தைகள்ல தமிழ்நாடுன்னு சொன்னதை விடவும் திராவிட நாடுன்னு சொன்னதுதான் பாரதிதாசன். திராவிட நாட்டுக்குள் தமிழ் உணர்வு, தமிழ் தேசிய உணர்வு அதெல்லாம் கட்டமைச்சு எழுதுறாரு. கடைசி கட்டத்துல ஒரு தமிழர்னு வந்துட்டு நீ பாரதிதாசன் பற்றி விவாதத்துக்கு நான் போக வேண்டாம், நான் அது விட்டு போறேன். அவரை பேசுற ஊர் பொருள் அவர் எங்க கவிஞர் நீ சொல்லிக்கிறல்ல, வெக்கம் இல்லாம திராவிட இயக்க கவிஞர் எடுத்து. அப்போ நீங்க பாரதியாரை புகழ்ந்து பேசுற நீ அந்த மேடையில பாரதிதாசனை பேசணுமா மாட்டோமா? பேசுறாரு. அந்த மேடையில் பாரதிதாசனே சொல்லியிருக்காரு. பாரதியாரை பத்தி சொன்னாரு. பாரதியாருக்கு அடியாறு வேலை பார்க்கறது பாப்பீங்க. பாரதிதாசன் தான் தமிழ் தேசிய கவிஞன். பாரதி பேசினார், அதை தாண்டி தமிழ் ஒன்றை கொண்டு வந்தவர், தமிழ் சிறப்புன்னு பேசினவர் பாரதிதாசன் தான். உன்னால சொல்ல முடியுமா? அந்த மேடையில சொன்னா கழட்டிட்டு அடிப்பாங்க. ஏன்னா RSS மேடையில